பில் பண்ண காசு எடுத்துக்கிறீங்களா? 60+ FPS ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனலின் பில்ட் யுவர் ஓன் பிசி. ஹாய் சோல்ஜர்ஸ், ரொம்ப நாளாக ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்து ஒரு பிசி செய்யணும்னு நினைக்கிறீங்க. யார்கிட்ட செய்யணும், யார்கிட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தமிழ்நாடுலேயும் அதுக்கப்புறம் என்ட்ரிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம A2D பிசி ஃபேக்ட்ரி, அதான் நியூ பிசி நேம் மாற்றிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் நம்ம பிசி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அவங்களோட குட்டு பேடு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டெலிவரி எத்தனை நாளில் வந்துச்சு, என்றைக்கு நான் வந்து பே பண்ணேன், என்றைக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணேன், என்றைக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆச்சு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ போயிட்டே இருக்கும். அப்போ நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பிசி வந்து எனக்கு பிசியை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு பிசி வாங்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக. ஏன்னா நான் வந்து இப்போ படிக்கிறதுக்கு பிசி தேவைப்படுது எனக்கு. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நான் வந்து A2D பிசி ஃபேக்ட்ரி அவங்க நம்பர் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண வேணும். நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அது கால் பண்ணேன், நைட்டு கால் பண்ணேன், எடுக்கலை. காலையில் எடுக்கலை, எப்படியோ எடுக்கலை. அப்புறம் ஒரு சில வீடியோவில் ரிவ்யூ எப்படி ஆர்டர் போடுறதுன்னு பார்த்தப்ப நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாமேன்னு வாட்ஸ்அப்பில் போய் ஒரே ஒரு மெசேஜ் தாங்க பண்ணேன். அடுத்த செகண்டே எஸ் சார், உங்களுக்கு என்ன வேணும், இது வேணும், அது வேணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாம் பக்காவாக அனுப்பிட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸில் பார்த்துட்டு அதில் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கால் மீன் சொன்னோம். கால் பண்ணாங்க. கால் பண்ணக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, அவங்க நேம் சொல்லிட்டு ஹாய் சார், நாங்கள் உங்களோட இப்போதைக்கும் நாங்கள் தான் உங்களுக்கு பிசி எடுத்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாங்க. சரி சார் சொல்லுங்கன்னா, பிசி நீங்கள் என்ன எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. எஜுகேஷன் பர்பஸ், கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுவேன், சேனல் வச்சுருக்கேன், அந்தமாரி சொன்னேன். சொன்னோடனே ஓகே, அப்புறம் எஜுகேஷன் பர்பஸ் இதெல்லாம் என்னென்ன பர்பஸும் என்னோடது சொன்னோடனே ஓகே சார், பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னாங்க. ஒரு 60,000 வாய்ப்பே செய்யலாம் சார். பட் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் செய்யலாம். கிராஃபிக்ஸ் கார்டு போட முடியாது, இன்டர்கிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் வைக்கலாம் அப்படின்னாங்க. ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணலாங்கிற நம்பிக்கை ஒரு இது இருந்ததுன்னா நீங்கள் இந்த செய்யலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, இப்போ செஞ்சுட்டு ஒரு 1 to 1 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுடலாம்னு ஒரு நம்பிக்கையில் ஸ்பெக் அனுப்பி விடுங்கன்னாங்க. அப்புறம் வந்து ஆப்பில் போய் யுவர் கான்ஃப்ளெக்ஸில் போய் பாருங்கள் சார்னாங்க. அனுப்பி விட்டுருந்தாங்க. அதில் எனக்கு என்ன அனுப்பியிருந்தாங்களா, ஃபஸ்ட்டு மானிட்ரு வந்து பிளாக்கு MSI மானிட்ரு. நான் உனக்கு அந்த ஸ்பெக்கை வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து ஸ்பெக் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்பெக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. யூடியூப் எல்லாத்தையும் கேட்டேன், அரௌண்டில் இருக்கிறவங்கள சரௌண்டிங்கில். அப்புறம் ஏஐ வெப்சைட் நிறைய இதில் கேட்டப்போ ஒரு நல்ல செட்டப் தான், ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் அப்படின்னாங்க. அதனால வந்து கன்ஃபார்ம் பண்ணோடனே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கி வந்து ஒரு 9,090 rupees மட்டும் பே பண்ணுறாங்க. எனக்கு 6,000 கரெக்டாக எவ்வளோ வந்ததுன்னா 63,000 அரௌண்டாக 800 வந்தது. 63,800 வந்தது. அதில் டிஸ்கவுண்ட் போக 60,000 பண்ணி கொடுத்துட்டாங்க. 60,000க்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் பண்ண வேலைலாம் தேவைப்பட்டது. அதெலாம் வந்து இது பிசியில் கணக்காகாது. அதில் வந்து அதான் 63,000 60,000 3,000 ஆஃபர் பண்ணிட்டாங்க. 3,800 60,000 மட்டும் கரெக்டாக பே பண்ணால் போதும்னாங்க. ஃபஸ்ட்டு 9,990 பே பண்ணுங்கன்னாங்க. பே பண்ணோடனே உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, வித்தின் அவங்களுக்கு 9 days பண்ணித்தரச்சு 7 days பண்ணித்தரோம் சார் அப்படின்னாங்க. சார் 7 days ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இன்னும் சொன்னோடனே ஓகே சார் 27 உங்களுக்கு இப்போ ஆர்டர் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு 23 சொன்னாங்க. 23 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ண அடுத்த 1 daysலேயே வந்து ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அடுத்த 1 டேயில் வந்து எங்களுக்கு ஃபுல் ஸ்பெக்கு, எங்கள் பிசியோட வீடியோ அதில் வந்து எவ்வளோ இதாகிருக்கு, வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப எவ்வளோ டைம் எண்டாகிருக்கு, அப்புறம் ஜிடிஎஃப்ஐயில் வந்து எவ்வளோ FPS ஆவரேஜாக கிடச்சிருக்கு, எல்லா வீடியோவோட பிசி அனுப்பியிருந்தாங்க. சார் நீங்கள் இப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசி நெக்ஸ்ட் டே பண்ணோன்னாங்க. நாங்கள் கரெக்டாக 3 o'clock ஷார்ப் 3 o'clock ப்ளே பண்ணோம். கரெக்டாக 3 o'clock ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டோம். பண்ணோடனே பிசி வந்து ஆர்டர் பண்ணிட்டா சார், நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துடும்னாங்க. ட்ராக்கிங் ஐடி அனுப்பி விட்டாங்க. ட்ராக்கிங் ஐடி பார்த்தப்ப பிசி வந்துட்டுருக்கு அப்படின்றது. எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே 3 o'clock கிட்ட வந்தது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபுல் ப்ராசஸிங் நடந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா ஏதாச்சும் ஃபால்ட் இருந்ததுன்னா எங்களோட இது ரிப்போர்ட்டிங் சென்டரில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் பிசி பார்த்தா பர்ஃபெக்டாக இருந்தது. எங்கள்கிட்ட பிடிச்சதுன்னா என்னதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கைண்டாக பேசுனாங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஓகே சார் இது தானே, அந்த மேனர் பர்ஃபெக்டாக இருந்தது. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணும், ஏற்ற மாரி பிசி வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது பிடிச்சிருந்தது. அப்புறம் கைண்டாக பேசி கரெக்டாக ஆர்டர் எடுத்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டெலிவரிக்கு டேட் அது அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை. அப்புறம் வந்து நான் கரெக்டாக பண்ண மாட்டாங்க, ஆர்டர்
ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்னாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. டெய்லி ஃபோன் பண்ணி பிசி இங்கே வந்துட்டுருக்கு, எங்கே இருக்குது, இந்த ப்ராசஸில் இருக்குது, எல்லாத்தையும் பக்காவாக சொல்லிட்டு தான் இருந்தாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட பிடிச்சதில் இன்னொன்று என்னதுன்னா வந்து பேக்கிங் தாங்க. ஆமாம், பிரிக்கவே முடியலங்க. கரெக்டாக எனக்கு இந்த பேக்கிங்க்கே 1/2 ஆகிருக்கும். வீடியோ 2x ஸ்பீடில் போகிறதுனால சீக்கிரம் போன மாதிரி இருக்கும். கரெக்டாக எங்களுக்கு 2 ஹார்ஸ் வச்சு ஃபுல்லாக பிரிக்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு, பிரித்து செட்டப் பண்ண. அதில் வந்து அதுதான் பெஸ்ட்டாக இருந்தது. பேட்னா என்னென்னதுன்னா, ஒன்று வந்து என்னதுன்னா, அவங்க வந்து 2 நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணாங்க. ஒரு நம்பரில் வந்து நாங்கள் பிசி ஆர்டர் பண்ணோம். அடுத்து இன்னொரு நம்பர்லேருந்து எங்களுக்கு என்னென்னா, ஒரு நம்பர்லேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்கள்ட்ட தான் பேசி வாட்ஸ்அப்பில் அவங்க தான் சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு இன்னொரு நம்பர்லேருந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு, ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்கன்னாங்க. அதே நாங்கள் ஃபஸ்ட்டு பேசின ஐடியிலேருந்து பே பண்ணுங்கன்னாங்க. 2ல் எதில் பே பண்ணணும்னு தெரில. ஒருத்தவங்க அங்கேருந்து ஃபோன் அடித்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இங்கேருந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. 2 பேர்கிட்ட யார்கிட்ட பேசுகிறதுனே தெரில. அதை கம்ப்ளைண்ட்டாக சொன்னோம். அவங்க அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு ஒருத்தவங்க எங்களுக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு பிசி யார் ஆர்டர் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அதுதான் எங்கள்கிட்ட பிடிக்கல. 2 நம்பர்லேருந்து ஃபோன் வந்து, ஒரு நம்பர்லேருந்து பிசி ஆர்டர் ஆக போகுதுங்கிறாங்க, ஒரு நம்பரில் பிசி ஆர்டர் ஆகிடுச்சுங்கிறாங்க, ஒரு நம்பரில் பே பண்ணுங்கங்கிறாங்க, ஒரு நம்பரில் நாளைக்கு பே பண்ணுங்கங்கிறாங்க. ஒன்றும் புரியல. அப்புறம் வந்து கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு நம்பர்லேருந்து தான் இது கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நம்பரில் ஃபுல் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வரும். நாங்கள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிசி நல்லா தான் இருந்தது. எங்களுக்கு என்னென்னா வந்து 27 இன்ச்சில் மானிட்டர் கேட்டிருந்தோம். சொன்ன மாரியே நாங்கள் ஃபுல்லாக ஒயிட் காம்போ தான் வேணும், எதுவுமே கலர் மாறக்கூடாது, எல்லாம் ஒயிட்டு தான் அப்படின்னோடனே மானிட்டரும் ஒயிட்டு, கீபோர்ட் மவுஸும் ஒயிட்டு, பிசியும் ஒயிட்டு, கேபிள் கூட ஒயிட் தான், எல்லாமே ஒயிட்லேயே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சர்வீஸ். இன்னொன்று அது ஓகே. டெலிவரி எங்களுக்கு கரெக்டாக என்னென்னா ஆச்சுன்னா, கரெக்டாக 22 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணினேன், 22 பே பண்ணிட்டேன், 23 விட்டாங்க, 24 25 விட்டாங்க, 26 அன்னைக்கு 25 அன்னைக்கு ஆர்டர் செலக்ட் ஆகிடுச்சுன்ட்டாங்க. 22 பண்ணனா 25 அன்னைக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு, பே பண்ணிங்கன்னா 26 வந்துடும்னாங்க. அவங்க 27 சொன்னாங்க, ஆனால் 26 வந்துடும், சீக்கிரமே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. ஆனால் 26 நாங்கள் பே பண்ணல. இப்போ கரெக்டாக கரண்ட்டில் கேஷ் இல்லை, அதனால் 26 விட்டு 27 அன்றைக்கி பே பண்ணோம். 26 பே பண்ணோம். 25 தான் பே பண்ண சொன்னாங்க, நாங்கள் 25 பே பண்ணல. 25 பே பண்ணியிருந்தால் 26 எங்களுக்கு கையில் வந்திருக்கும் பிசி. ஆனால் நாங்கள் 26 பே பண்ணோம். 27 3 டைமில் வந்துச்சு. 3 மணி டு 2 மணி வாக்கில் வந்தது கரெக்டாக பிசி வந்தோடனே நாங்கள் எடுத்தோம். ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணப்போ எல்லாம் கரெக்டாக இருந்தது. பேக்கிங்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. எங்களுக்கு என்னென்னா ஒரு பயம், ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக ஆர்டர் பண்ணதே இல்லை, எல்லாமே ஆஃப்லைன் தான். ஏதாச்சும் ஏமாற்றிடுவாங்களோ அப்படிலாம் இருந்தது அந்த பயம்லாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. எனக்கான பிசியை பற்றி எதுவும் தெரியாது. அவங்க கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்தாங்க, எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமும். அவங்கள்ட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் கனெக்ட் கூட பண்ணோம். பிசி பர்ஃபெக்டாக இருந்தது. அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் எல்லா யூசர் மேனுவல், எல்லாத்துக்கான வாரண்ட்டி, எல்லா பார்ட்ஸ்க்கான பாக்ஸு எல்லாமே அதில் இருந்தது. அதை பார்த்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 கொடுத்துருந்தாங்க டேக்ஸ் அப்படின்னு, டேக்ஸ் ஷீட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன பார்ட்ஸ் போட்டிருக்கோம், எல்லா ப்ரைஸ் ஆகிருக்க டோட்டலாக எவ்வளோ டேக்ஸு, எவ்வளோ ஜிஎஸ்டி எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. அதில் எல்லாம் போக தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. அதில் அந்த பேஜும் இருந்தது. அது வேணால் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பிசி செட்டப், இந்த வீடியோவில் வந்து பிசி செட்டப் இருக்காது. இதில் ஃபுல்லி அன்பாக்சிங், அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் அது மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு பிசியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸு, அதோட வீடியோ, அவங்க அனுப்பியிருந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் பிசியை செட்டப் பண்ணி அதெல்லாம் அப்கமிங் 1 to 2 வீக்ஸில் வந்துடும். பிசி செட்டப் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் வந்தது, என்னென்ன கரெக்டாக இருந்தது எல்லாமே அதில் வந்துடும். அதில் வந்து ஃபுல் பிசி செட்டப் பண்ணது வந்துடும். இதில் அன்பாக்சிங் ரிவ்யூ அவ்வளோதான். அதில் வந்து யூசர் ரிவ்யூ வந்துடும் அந்த வீடியோவில். நீங்கள் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஒப்பீனியனில் நான் நம்பினதுக்கு ஒர்த்து, ப்ரைஸுக்கு ஒர்த்துங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று அவங்க ஆனால் யூடியூப்பில் சொன்ன எதுவுமே எனக்கு நடக்கலை. யூடியூப்பில் டெலிவரி லேட் ஆகுது, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க, ஒரு கால் கூட பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்றாங்க, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு மானிட்டர்லாம் இது டேமேஜ் ஆகி வந்திருந்ததுன்னாங்க. எனக்கு அந்தமாரி ஒன்றும் ஃபீல் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வாங்கினது நல்லதுன்னு தான் தோணுது. அவங்கள்ட்ட சொன்னதே கைண்டாக
எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுதான் எங்களுக்கு ஒன்றுமே தெரிலனாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லித்தர மாரி இது எதுக்கு அது எதுக்கு அப்படின்னாங்க. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் போட்டு கிராஃபிக்ஸ் கார்டும் போட்ட மாரி பிசி செஞ்சோம்னா நல்லா இருந்திருக்கும். பட் பட்ஜெட் இடிச்சுது, அதனால் விட்டுட்டோம். இதில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலான்னாங்க. எல்லாமே பக்காவாக இருந்தது, எல்லாம் சூப்பராக. உங்களுக்கு இப்போ ஸ்பெக் ஷீட் வரும், அந்த ஷீட்டில் ஸ்பெக் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் ஏதாச்சும் பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா அவ்வளோதான் கைஸ். வீடியோ இதுக்கப்புறம் இருக்கும், என் வாய்ஸும் ஒரு மட்டும் வராது. தேங்க்யூ கைஸ்.